சி.வி. சண்முகம் எதுக்காக இப்படி அவங்க அண்ணன் வந்து அவரை கொஞ்சம் எச்சரிக்கை வச்சிருந்தாரு, கொஞ்சம் அறிவுரை சொல்லி வச்சிருந்தாருன்னு கூட நம்மளே பார்த்தோம். அதாவது நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு என்று அவருடைய அண்ணன் அமைதிப்படுத்தி வைத்திருந்ததால் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர் இப்ப திடீர்னு ஏன் மீண்டும் சீனுக்கு வந்து வெடித்திருக்கிறார் என்று விசாரித்த போது சி.வி. சண்முகத்தின் எதிர்பார்ப்பு இப்போதைக்கு ஒண்ணுதான். அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கிய எடப்பாடி அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நம்மளை நீக்கணும் அப்படின்ட்டு சி.வி. சண்முகம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதிமுகவிலிருந்து நீக்கப்படாத இந்த நிலையில்தான் அவரால் எந்த அரசியல் முடிவும் எடுக்க முடியல. அதனால எடப்பாடியை மீண்டும் ஷார்ப்பாக தாக்கினால் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தன்னை நீக்குவார் என்பதுதான் சண்முகத்தின் எதிர்பார்ப்பு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் இதற்காகத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து அவர் அமைதியாக இருக்கிறார் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு தகவல்.